தூத்துக்குடியில் ஒரு நாடார் பையன் வந்தான். சாமி, அடுத்த ஜென்மத்தில் நான் பிராமணனாக பிறக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு. வேண்டாம்டா, நீ நாடாராகவே போகிற. பிராமணனாக பிறந்து வாழறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்படி நாடாராக பிறந்தீங்கன்னா நீ எல்லா பாவத்தையும் பண்ணலாம். குடிக்கலாம், குத்தி வச்சுக்கலாம், கொள்ளையடிக்கலாம், பொய் சொல்லலாம், இப்படி என்ன வேலை வேணுமா பண்ணிட்டு 100 ரூபா அமாவாசைக்கு எடுத்துட்டு வந்து ஏதாவது பிராமணங்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவன் உன்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவான். அவன் அந்த பாவத்தையெல்லாம் ஏற்றுப்பான். அதனால் நீ வந்து பிராமணனாக பிறக்கணும்னு ஆசைப்படாதே அப்படின்னு சொன்னேன். நாடாராகவே பிறந்தேன்னா உனக்கு நிறைய சுதந்திரம் இருக்குது. நீ கொள்ளையடிக்கலாம், திருடலாம், கூத்தியாக வச்சுக்கலாம், சூதாடலாம், இப்படி எல்லா தவறுகளையும் அயோக்கியத்தனங்களையும் நீ செய்டா. அப்படி நீ செஞ்சா உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். நேராக ஒரு பிராமணனை அமாவாசை அன்னைக்கு தேடி 100 ரூபா கொடு. இவன் 100 ரூபான்னு சொல்கிறான். ஆனால் அவன் 100 ரூபா கொடுத்தா ஒத்துக்க மாட்டான். இதுக்கு 2000 ரூபா ஆகும், 3000 ரூபா வேணும், உனக்கு பரிகாரம் செய்யணும், இப்படின்னா ஒரு கஸ்டமரை பிடிக்கிறதுக்காக சும்மா இப்போ 100 ரூபான்றான். அப்படி 100 ரூபா கொடுத்தா இவன் செஞ்ச பாவத்தையெல்லாம் அவன் ஏற்றுப்பான், இல்லை மன்னிக்க வச்சிருவான். நீ சுதந்திரமாயிடலாம். அவனை அடுத்த மாதம் பாவம் பண்ணி மறுபடியும் 100 ரூபாய் எடுத்துன்னு வந்து அவனுக்கு கொடுத்துடலாம். இப்படி மாதம் நீ நிறைய பாவம் செய்யலாம். அதற்கு 100 ரூபா மட்டும் நீ ரெடி பண்ணிக்கிட்டேன்னா போதும் அப்படிங்கிறான். நடுவில் அவன் போலீஸில் மாட்டிக்கிட்டான்னா அதை இவன் கண்டுக்க மாட்டான். போலீஸில் மாட்டாத வரைக்கும் இவன்கிட்ட வந்துட்டு இருந்தான்னா இது இன்னொரு யாகம் பண்ணு, அது சரியாயிடும், இன்னொரு இதை பண்ணு, பரிகாரம் பண்ணு, அது சரியாயிடும்னு சொல்லி இப்படி ஏமாத்தும். என்ன ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பேச்சு அப்படின்றத பாருங்க. அதாவது நாடார் பிராமணன், இப்போ பிராமணனுக்கு பல சக்திகள் இருக்குது, அவனால அவன் உயர்ந்த ஜாதி, இதையெல்லாம் நிலைநாட்டுறான். இதுல ஒவ்வொருத்தரும் வருஷம் திதி பண்ணணும், பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும், பிதர்களுக்கு வேண்டிய சாமான, அரிசி, பருப்பு, துணி, நெய், பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு பிராமணனை பார்த்து அவன்கிட்ட ஒரு 100 ரூபா கொடுத்தேன்னா அவன் அந்த சாமானையெல்லாம் உங்கள் பிதர்களுக்கு மந்திரம் சொல்லி அனுப்பிடுவான். அப்படி இந்த சாமான்லாம் வாங்கிறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லை, ஏழைன்னு வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் எள்ளும் தண்ணியும் வாங்கிட்டு வந்து பிராமணன்கிட்ட அந்த 100 ரூபா கொடுத்து பண்ணிங்கன்னாலும் பண்ணிடுவான். அதுவும் முடியல, பரம தரித்திரன்னா அதற்கும் ஒரு வழி வச்சிருக்கான் சாஸ்திரத்தில். அதாவது அப்படிப்பட்ட ஏழை தரித்திரம் என்ன பண்ணணும்னா கருவேலங்காட்டுக்கு போயிட்டு கருவேல மரத்தை கட்டி பிடிச்சி அந்த முள்ளெல்லாம் உடம்புல குத்தி ரத்தம் வரணும். அப்படி வரைச்ச நீங்கள் முன்னோர்களை நினச்சி பிதர்களே நீங்கள் கொடுத்த ரத்தம் ஒழுகின்னு இருக்கு, இந்த வருஷம் என்னால் செய்ய முடியல, அடுத்த வருஷம் உங்களுடைய ஆட்சியால் நான் எப்படியாவது தர்ப்பணம் பண்ணிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். அப்படி வந்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுற அளவுக்கு வசதி வந்துடும். நண்பர்களே, இந்த தர்ப்பணம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஆள், இது என்ன அப்படின்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மூட நம்பிக்கைகள் நம் மீது பார்ப்பனர்கள் திணித்தார். அது எதுக்குன்னா அவங்களுடைய வயிற்று பழைப்புக்காக. அவங்க வந்து மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள், மக்களை எப்படியெல்லாம் பயமுறுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நாம் அவருடைய பேச்சிலிருந்து நல்லா பார்க்கலாம். அதாவது தர்ப்பணம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம் வருடத்தின் ஒரு நாள் ஏதோ ஒரு அமாவாசை அப்படிங்கணும், அந்த அமாவாசைக்கு போயிட்டு நம் முன்னோர்களுக்காக, அதாவது மேல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முன்னோர்களுக்காக நாம் அரிசி, பருப்பு, எண்ணெய், உப்பு, நெய், இன்னும் என்னென்னமோ அவங்களுக்கு துணி, இதையெல்லாம் பார்ப்பனர்கள்கிட்ட ஒப்படைச்சி அவனுங்க அந்த மந்திரத்தை சொல்லி இந்த பொருட்கள் எல்லாம் நம்முடைய மூதாதையர்களுக்கு, பிதர்களுக்கு போய் சேருது அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இது. இதோட கொடுமையை பாருங்க.
அவன் வந்து ஒட்டுமொத்த சமூகத்தில் யாராவது ஒரு 4-5 பேராவது இப்படி செய்யாமல் இருந்தால் மக்கள் முயற்சிப்பாங்க. ஏன் அந்த 4-5 பேர் பிதர்களுக்கு எந்த பூஜையும் பண்ணலையே, அவன் நல்லா தானே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரக்கூடாது. ஒட்டுமொத்த சமூகத்தையும் அதில் ஆழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் அவன் என்ன பண்ணுறான், எள்ளு கூட வாங்க முடியாத ஒரு ஏழைய நீ என்ன பண்ணணும் தெரியுமா, கருவேல காட்டுக்கு போய் கருவேல மரத்தை கட்டி பிடிச்சி உடம்பெல்லாம் ரத்தம் வர்ற மாதிரி பண்ணி பிதர்களை நினைச்சு அழு, பிதர்களே உங்களுக்கு என்னால எதுவுமே செய்ய முடியல, இதோ இந்த முறை நீங்க கொடுத்த ரத்தத்தை கொடுக்கிறேன், அடுத்த முறை நான் பிதர்களுக்கு பிராமணர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்கிற அளவுக்கு எனக்கு தகுதியை உயர்த்துங்கள் அப்படின்னு அவன் கேட்கணும் அப்படிங்கிறான். ஏன்னா அப்படி அவன் கட்டாயப்படுத்தினான்னா அந்த பலியிலையும் ரணத்திலையும் அந்த வேதனையிலையும் அவன் அடுத்த வருஷம் எப்படியாவது இந்த பாப்பானுங்கிட்ட போயிட்டு நாம் வந்து இந்த பிதர்களுக்கான அந்த மந்திரத்தை பூஜையை பண்ணிடணும் அப்படின்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே அதுக்கு உண்டான சேகரிப்பில் அவன் ஈடுபடணும். ஈடுபட்டாதான் இந்த பாப்பானுங்களுடைய வாழ்க்கை. அதாவது யோசித்து பாருங்க, எள்ளு வாங்க முடியாதவனை கூட துன்புறுத்தி அவனை அடுத்த வருடம் எங்களுக்கு நீ கொடு அப்படின்னு திணிக்கிற இவனுங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசித்து பாருங்க. இதில் நீங்கள் ரொம்ப நுட்பமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இந்து மதத்தில் ஒரு நம்பிக்கை சொல்லப்படுகிறது. அதாவது ஒருத்தன் செத்தான்னா அவன் உயிர் போறதுக்கு முன்னாடியே அவன் வேற உடம்புல போய் பூந்துப்பான் அப்படின்னு சொல்றான். இல்லைன்னா அவனுடைய விதி ஆயுள் முடிகிற வரைக்கும் அவன் இந்த உலகத்திலேயே பேயா சுத்துவான் அப்படிங்கிறான். இன்னொரு நம்பிக்கை, அவன் செத்த உடனே அவன் செய்த புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் ஏத்த மாதிரி அவன் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போயிடுவான் அப்படிங்கிறான். இங்க நல்லா யோசித்து பாருங்க, பேயா சுத்திக்கிட்டு இருக்கிறவனுக்கோ இல்லைன்னா இவன் உடம்புல இருந்து வேற உடம்புல போய் நுழைஞ்சிட்டவனுக்கோ இல்லை சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ இருக்கிற பிதர்களுக்கு நாம என்ன அனுப்ப முடியும், எங்க அனுப்ப முடியும்? இதுவே எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றம் பாருங்க. இப்படி ஒரு நம்பிக்கை மதத்துல நீ சொல்ற, நீ செத்த உடனே நீ இப்படி இப்படி நிலைக்கு போவ அப்படின்னு சொல்லி, ஆனால் இதற்கு மாறாக பிதர்கள் மேல இருக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களால முடிஞ்சதை நீங்க அப்பப்போ அனுப்பணும், அனுப்புனாதான் அவங்களுக்கு நீங்க நன்றியுடையவர்களாக இருப்பீங்க அப்படிங்கிற திணிப்பு இருக்குது. இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. என்ன பாவம் பண்ணாலும் காசிக்கு போய் கங்கையில குளிச்சோம்னா எல்லா பாவங்களும் நீக்கப்படும், உங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும், கங்கையோடு அடிச்சுட்டு போயிடும். ஆனா கங்கையில குளிச்சும் காசிக்கு போயும் போகாத பாவங்கள் இருக்கு. அது பஞ்சமா பாதகங்கள். அந்த பஞ்சமா பாதகங்கள் பண்ணவாளுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னா அதுவும் இருக்கு. அதாவது அது கங்கையில குளிச்சா போகாது, காசிக்கு போனாலும் போகாது. அதுக்கு மகாருத்ர யாகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த மகாருத்ர யாகம் பண்ணலாம் அந்த பஞ்சமா பாதகங்களும் மனுஷனுக்கு நீங்கிடும், மனுஷால விட்டு நீங்கிடும். இதை பாருங்க, நீங்க என்ன பாவத்தை பண்ணாலும், அதாவது லோக்கலா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அந்த பாவ மன்னிப்புகளில், அதாவது பாப்பானுங்கிட்ட போகிறது, அந்த 100 ரூபாய் கொடுக்குறது, அதிலெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்டில் வந்துச்சுன்னா, இதை விட பெரிய ஒரு பரிகாரம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, உங்களை எல்லாரையும் என்ன பண்ணுறான், காசியில் இருக்கிற பாப்பாங்கிட்ட டைவெர்ட் பண்ணுறான். அதனால் அவன் சொல்கிறான், நீ காசிக்கு போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணு அப்படிங்கிறான். காசிக்கு போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணால் சும்மா போய் குளிச்சுட்டா வர முடியும்? அங்கே போனால் அங்கே பல பூஜாரிங்க இருப்பானுங்க, படிக்கட்டில், ஆற்றுல, இல்லை ஊருக்குள்ளே நுழையும் போது இந்த எல்லா பூஜாரிகளையும் நீ பார்த்து அவனுங்களுக்கு உண்டான ஏதாவது நன்கொடைய பிச்சையை போட்டுட்டு அங்கே போய் குளிச்சுட்டு வந்தேன்னா உனக்கு போயிடும் அப்படிங்கிறான். அப்படியே போகாத பஞ்சமா பாதகங்கள் அப்படின்னு
மறுபடியும் இன்னொரு லிஸ்ட்டை கொடுக்குறான். மன்னிப்பே கிடைக்க முடியாத பஞ்சமா பாதகங்களுக்கு இவன் கடைசியில் இன்னொரு மன்னிப்பு வச்சிருக்கான். அதாவது ஹாஸ்பிட்டலில் ஒரு நோயாளி போனான்னா அவன் அடுத்த இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் என்ன சொல்கிறான், கடைசியில் ருத்ர மகாயாகம் பண்ணினா அந்த பாவங்கள்லாம் போகும். அதாவது அங்கே போய் குளிச்சாலும் விட முடியாத, குளிச்சாலும் மன்னிக்க முடியாத சில பாவங்களுக்கு நாங்கள் அடுத்தது கடைசியாக உங்களுக்கு ஐசியூ மாதிரி ஒன்று வச்சுருக்கிறோம். அதுதான் இந்த ருத்ர மகாயாகம் அப்படிங்கிறோம். இந்த ருத்ர மகாயாகம் அப்படின்னா சும்மா பண்ணுவான், அதுக்கு ஒரு 10 பாப்பான் வருவான். இதெல்லாம் இந்த பெரிய பெரிய பணக்காரனுங்க, அரசியல்வாதிங்க, இந்த நடிகனுங்கெல்லாம் இருக்கானுங்க இல்லையா, இவனும் இதை பார்ப்பானுங்க. அடாடா நம்ம எத்தனையோ பாவங்களை பண்ணியிருக்கிறோம், இந்த பாவங்களுக்கு இவனுங்க தான் பெஸ்ட்டு அப்படின்னு பெரிய பெரிய பணக்காரனுங்க, அரசியல்வாதிங்க, நடிகனுங்க எல்லாம் கூப்பிட்டு இவனுங்களை என்கேஜ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு யாகம் பண்ணும்போது அந்த யாகத்துக்கு பல லட்சத்தில் செலவாகும். அந்த பல லட்சங்களும் இவனுங்களுக்கு வருமானம் வரும். ஆக இதெல்லாம் நாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு கோபம் வருது. அதாவது இந்த நவீன காலத்தில் அவன் பச்சையா போய் சொல்றான். அதாவது அவன் சொல்றான், பிராமண பூஜை பண்ணல, மந்திரத்தை ஓதலைன்னா சூரியனே உதிக்காது அப்படின்னு சொல்றான்ல. ஜாதி இருக்குது, நாய்கள்ல இவ்வளவு ஜாதி இருக்கும்போது மனுஷன்ல ஏன் ஜாதி இருக்காது அப்படின்னு வலியுறுத்துறான்ல. பிராமண உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்றான்ல. பிராமணனுக்கு மன்னிக்கக்கூடிய சக்தி அந்த மந்திரங்கள்லாம் தெரியும் அப்படிங்கிறான்ல. இதையெல்லாம் இந்த நவீன காலத்துல வெளிப்படையா பேசணும். இதெல்லாம் பெரியார் காலத்துல பேசியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த நவீன காலத்துல பேசுறான். இதை ஆதரிச்சு பேசுற ஊடகங்களும் பெரிய பெரிய பேச்சாளர்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப மன வருத்தம். எங்க பார்த்தாலும் பெரியாருங்கிறான், அம்பேத்கருங்கிறான், தமிழ் தேசியம் அப்படிங்கிறான், ஏதோ திராவிட அரசியல் அப்படிங்கிறான், தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறான். ஆனா இவனுங்கெல்லாம் மக்களை பகற்கொள்ளைக்காரர்களை விட மோசமா, வழிப்பறி கொள்ளைக்காரர்களை விட மோசமா. நீங்க யோசித்து பாருங்க. திருடனாவது தெரியாம திருடி போயிடும், அதுவும் பிச்சைக்காரன் கிட்ட அவன் திருட மாட்டான். ஆனா இவனுங்க பிச்சைக்காரர்களிடம் எதுவுமே முடியாது அப்படிங்கிறவங்க கிட்ட கூட இவன் திருடுறான். அது மட்டும் இல்ல, இவன் ஒரு திருடன் கூட திருடிட்டு ஓடிடுவான், மறுபடியும் வரமாட்டான். ஆனா இவன் சொல்லிட்டே செய்யறான், அடுத்த வருஷம் இதே நாளைக்கு வருவேன், இதே நாளுக்கு இல்லைன்னா இதே நாளுக்கு நீ என்கிட்ட எடுத்துட்டு வா. இந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு சமூகம், விசித்திரமான ஒரு மனிதர்கள், இதையெல்லாம் நீங்க சகித்துக்கிட்டு மானத்தை பத்தி பேசுறீங்க. பெரியாரே வச்ச இயக்கம் இருக்குது, பெரிய பெரிய போராளி அப்படின்னு பேசிக்கிற அயோக்கியன் இருக்கிறானுங்க. பெரியார் இயலை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு அரசியல்வாதி இருக்கிறான். ஒருத்தன் கூட இந்த மாதிரி அயோக்கியர்களை கண்டிச்சோ இல்ல இந்த மாதிரி அயோக்கியர்களை சிறைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற திட்டமோ, இவனுங்க மேல வழக்கு போடணும்னோ இல்ல இவனுங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு அடையாளத்துக்கு ஆர்ப்பாட்டமோ எதுவுமே பண்ணாத அயோக்கியத்தனமான ஒரு சமூக பெருச்சாளிகள் இவனுங்கெல்லாம். போராளிகள் கிடையாது, சமூக பெருச்சாளிகள் நிறைந்திருக்கிற ஒரு நாட்களாக. ஆக இந்த இளைஞர், நீங்க யோசிங்க, இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல தான் நீங்க வாழ போறீங்களா? இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உலகம் என்றாவது ஒரு உயர்ந்த சமூகம் ஏத்துக்குமா? இதற்கு எதிர்வினை செய்வதற்கு நல்லா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. பெரியாருக்கும் திகாவுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே சம்மந்தம் இல்லை. பெரியார் பேசியிருக்கிறார். பெரியாருடைய கொள்கைகள் தான் நமக்கு விதைகள். பெரியாருடைய கொள்கை ஒன்றும் பெருசா அவரே யோசித்து தனியா ஏதோ பைபிளோ இல்லைன்னா குரானோ கிடையாது. சாதாரண மனித மூளை நவீனமாக சிந்தித்தால் என்ன சிந்திக்குமோ அதைத்தான் பெரியார் சிந்தித்திருக்கிறார். அதை நாம மறுபடியும் சிந்திச்சு எழுதி பதிவு பண்ணி கோர்க்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆயிடும். அதனால நம்மை போன்ற ஒரு சிந்தனையாளன் சிந்தித்திருக்கிற ஒரு சிந்தனைகளை நாம் உடனுக்குடன் அமுல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில், அப்படிப்பட்ட போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தில்
புதிய இளைஞர்களான நாம் இருக்கிறோம்.